இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி வழியாக தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவர் என்போடு கூட வாழ்த்துதலை மகிழ்ச்சி அடைகிறோம். பணபுடி சேகரம் லப்பை குடியிருப்பு சபையிலிருந்து இந்த நாளிலே இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இந்த ஆராதனை மிகச் சிறப்பாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய குடும்பங்களில் இல்லங்களிலே கொண்டு வருகிறதா அமைய ஆண்டவர் தாமே கிருபை தருவாராக. ஜெபம் பண்ண கடவோம். ஜீவனுள்ள நேற்றும் இன்றும் என்றும் மாறாது ராஜாதி ராஜாவாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம். கடந்த காலங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்தின உடைய உன்னதமான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை உடைய கிருபையினால் வாழ்கின்றோம். ஆகினாலே உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்தும்படியா இந்த ஆராதனை வேளையில கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சியா இருக்கிறபடினாலே இந்த தொலைக்காட்சியின் வழியாய் இதை பார்க்கின்ற கேட்கிற அத்தனை பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். அவருடைய வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம் வந்து அவர்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைத்தரை மட்டும் தாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் எழுந்து நின்று 200 கீதங்கள் 2 பாடுவோம். பாடல் எண் 2 பாடுவோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Lord.
பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்த ஆவியோடே துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியின் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணத்தின் இடத்து நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனந்திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாய் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லா தெய்வினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பல விதமான பாவங்களை அக்கிரமங்கள் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கி நம்மை ஏவுகிறது. நம்ம எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்று திருக்கரங்களில் ஆணை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சூத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவருடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு தேவையான வேண்டிக் கொள்ளும். நம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிட நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசனத்தண்டை என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, ஆடுகளைப் போல நாங்கள் வழியிலிருந்து போனோம், நடந்தோம், இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் செய்தோம், சேத்தங்களை செய்யாமல் சேத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமையில்லை, ஆனாலும் ஆண்டவரே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். சீர்படுத்தும் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பக்தி நீதியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்கின்ற நிச்சயத்தோடு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவி இரத்தத்தினாலே நீர் மீட்டுக்கொள்ளும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை தருவாராக. அவருடைய கல்வாரியுடைய அன்புக்கு முன்பாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கல்வாரியிலே நமக்காக இரத்தம் சிந்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறாரே, இரத்தத்தினாலே நம் கழுவப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக நிற்கிறது. அன்றைக்கு அங்கே தேவ சமூகத்திலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பினது போல ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணி அவர்கள் அழுது புலம்பி திகைத்து நின்ற வேளைகளிலே ஆண்டவர் அவர்களை கரம் தூக்கினீர். தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர்களை உறுதிப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறது. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று
நெகேமியா சொன்னது போல இந்த பாவங்களை எங்களை அறிக்கையிடுகிறப்பா, எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒரு விசை இரத்தத்தினாலே எங்களை கழுவும். எங்களுடைய தேசத்தின் பாவம், எங்களுடைய தனிப்பட்ட பாவங்கள், எங்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளில் நாங்கள் செய்கிறதான சிந்தனைகளிலே பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படி எங்களுக்கு உடைய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறதற்காய் உங்களுக்கு தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். நீ எப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கிடைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய திறந்திரளோ, இப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவன் எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதனம் பண்ண பாடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் ஓடியது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்து போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். 40 வருஷமாய் நான் உங்கள் சந்நிதியிலே ஆலோசித்து அவர்கள் வழி போகிறதை உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய
இளைப்பாறுதல்கள் பிரவேசிப்பர் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் முறைமுறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதியின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களால் சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கடையான்கள் தேவனுடையவைகள், அவர் மகாமகோன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் விட்டுவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருப்பீர்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. விசுவாசியாமல் இருக்கிறவருக்கோ வீடு கட்டியவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்கள் அந்தகரணத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அதுக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரே குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே இடத்தில் பிறந்தார். பொதுவிழாக்களின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து
வந்தெழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வலோகாவாகிய தேவனுடைய வாசலை பெற்றினார். விடுதலை மரியாதை உருவாக்குவார். விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிமுத்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலும் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு பழைய பாடல், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், இந்த பாடலை அவர் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாவில் போது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் போது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். தந்தை தாய் நண்பர் உற்றார் யாவுமாயினர். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வளவு பாடு என்னை என்ன செய்திடம், அவ்வளவு வாழ்வை காண காத்திருக்கிறேன். பாடு உற்சாகம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கின்றே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம்.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவி தொலைக்காட்சியின் வழியாக எங்களோடு கூட ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற உங்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். அழைக்கும் ஆண்டவர் என்கின்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அதற்கு ஆதாரமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்துடைய பின்பகுதி வாசி. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அழைத்தவரை, உண்மையுள்ளவரை, மாறாதவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறிய பாடலை 2 கவிகளை பாடி நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். மிக அருமையான ஒரு பாடல், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடைபாய்ந்தேன், அருகினில் தயங்கி நடைபாய்ந்தேன். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருமையான வார்த்தைகள். வலிமை குறைந்தவன் நான், என்னை அழைத்தீரே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வழி அவர் கொடுக்கினை வதைத்திடவே, வழி அவர் கொடுக்கினை வதைத்திடவே. பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அன்புக்குரியவர்களே, அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கின்றார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பிலே நின்ற தேவனுடைய மனிதர்கள் வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அழைத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் போங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவருக்காக நாம் புறப்பட்டு போகும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்கி நீங்கள் போங்கள் புறப்பட்டு என்று அழைக்கிறார்.
ஆண்டுடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படிக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. அன்பானவர்களே, வேதாகமத்தில் முதலாவது ஒரு அழைப்பு ஆபிரகாமினுடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை எவ்வாறாக அழைத்து கொண்டு போகிறார் பாருங்கள். தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த அழைப்பு 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அழைக்கிறார் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் அழைக்கிறார். ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர்களாக இருக்கலாம். தேவனுடைய அழைப்பு அது சாபத்தின் அழைப்பு அல்ல, அது வறுமையின் அழைப்பு அல்ல, அது பலவீனத்தின் அழைப்பு அல்ல, அது ஆசீர்வாதத்தின் அழைப்பு. உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் அழைக்கிறார். ஒரு ஆண்டவர் உண்டு என்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கின்ற ஆண்டவராகத்தான் அவர் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மறந்து போகக்கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மை அழைக்கிறார். உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்போடு உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவன் உங்களை அழைக்கிறார் என்றால் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்போடு அழைக்கவில்லை. தேவனுடைய அழைப்பு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், ஆதியாம் 12, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாட் இஸ் த இன்டென்ஷன்? வாட் இஸ் த நோக்கம்? என்ன ஏம் ஆண்டவர் அழைத்தார் என்றால் அவனை ஆசீர்வதிக்கும்படி, பெருக பண்ணும்படி அழைப்பு. ஒரு பெரிய காரியம் அல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவன். நம்ம ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க நம்முடைய வாழ்விலே பெருகுகிறது. 7ஆம் அதிகாரம் 15:7 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. தேவனுடைய பிள்ளைய உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அழைப்பு பெற்றிருக்கிறீர்களா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை அப்படியே வைத்து விடுவதற்காக அல்ல. நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். பயப்படாதீங்க. ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் சகலத்தின் நன்மையை செய்வார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமார ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் மேல் அவனை தகனபலியாக இடு. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். தேவன் என்னை அழைத்தார், என்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்தார். அவனுடைய வாழ்வில் ஒரு கேள்வியோடு போயிருப்பான். என்ன கேள்வி? என்னை தேவன் அழைத்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று. ஆனால் இப்பொழுது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அதே ஆசீர்வாதத்தை அதே மலையிலே பலியிடும்படிக்கு கொண்டு போகிறார். என்ன நினைச்சிருப்பான்? ஆனால் விடவில்லை கர்த்தரை. அவர் என்னை ஆசீர்வதிக்க, உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு.
தேசத்தில் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது, மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, எப்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியும், எப்படி தேவன் எங்களை போஷிப்பார், தேவன் எப்படி எங்களை வழிநடத்துவார் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் உடைய குடும்பத்தை அழைத்திருக்கிறார். ஏசாயா 41:9 சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். நம்மை அழைத்தவர் அவர் எப்படி அழைக்கிறார்? நான் உன்னை பேரை சொல்லி அழைத்திருக்கிறேன். 43:1 சொல்லப்படுகிறது, நான் உன்னை பேரை சொல்லி அழைத்த தேவன். அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அழைக்கிறார். என்னாகும் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலேயாம் என்கின்ற அவருடைய தீர்க்கதரிசி, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி போகிறான். தேவன் விடவே இல்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம் என்பதை வெளிப்படுத்தினார். அவர்களை சபிக்கும்படி விடவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஆசீர்வதிக்கும்படி தான் தேவன் உங்களை அழைத்திருக்க. அழைத்தவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுத்தையா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டு. அந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. அன்பார்களே, பயப்படாதீர்கள். அழைத்தவர் வழி நடத்துவார். பிலேயாம் அங்கே ஆசீர்வதிக்கும்படிக்கு தீர்க்கதரிசி விடவே இல்லை. பாருங்க, அவர் சபிக்கும்படி தேவன் விடவே இல்லை. அந்த ராஜாவோடு கூட தேவன் இடைபடுகிறார். தீர்க்கதரிசியோடு கூட பாலாக் என்கின்ற அந்த ராஜா தான் கொண்டு போகிறார் பிலேயாமை இங்கே சபிக்கும்படி. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இடைபடுகிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்திற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிங்க, சபிக்காதிருங்கள், மற்றவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. bless others. தேவன் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் தான், இல்லையா? எத்தனை சாபம், எத்தனை காரியங்களை நம்ம செய்கிறோம். மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்றாரு, என் நாமம் தரித்தேன், நான் உனக்கு என் நாமம் தரித்திருக்கிறேன் என்று சொல்றார். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குதுங்க. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் தேவன் உங்களுடைய வாழ்விலே அவருடைய நாமத்தை தரித்து வைத்திருக்கிறார். தேவன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு அவருடைய நாமத்தை தரிக்கிறார். பாருங்க, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறியும்படிக்கு. நீங்கள் அவர்களை அறியவில்லை, அவர் உங்களை அறிந்து கொண்டார் அழைத்து. நாத்தான் வேலை அங்கே தேவன் அத்திமரத்தின் நிழலிலே கண்டவனை அழைத்தார். அத்திமரத்தின் கீழ் நின்றவனை அவர் அழைத்தார். பிலிப்பு அழைப்பதற்கு முன்னே நான் உன்னை பார்த்து விட்டேன், தெரியும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர். பயப்படாதீங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஒரு பாதுகாப்பாக இருப்பீர்கள். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வாழுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள், உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏசாயா 49
ஒன்றிலே சொல்லப்படுகிறது, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார். அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிக்கிறது மாத்திரல்ல, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதாக, தேவன் உங்களை அழைத்து ஆளுகை செய்யும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களை அழைத்து ஆளும்படிக்கு, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு ஆளுகையின் அழைப்பு. அவரோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்யும்படிக்கு அழைத்திருக்கிறார். சும்மா இல்ல, ராஜா வீட்டு பிள்ளைகள் நம்ம. ஆளுகை தேவன் ஏற்படுத்துகிறவர். அது மாத்திரல்ல, அந்த ஆளுகை செய்யும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். We have an power. நம்முடைய கரங்களிலே அதிகாரம் தருகிறார். ஏனென்றால் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை. தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை என்னை மீட்டிருக்கிறார். நாம் ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள உரிமையுடையவர்கள். தாவீதினுடைய அழைப்பு மிக சிறப்பான ஒரு அழைப்பு. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன் பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது தேவன் அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 16 அங்கே தேவன் செய்கிற காரியத்தை பாருங்க. ஈசாயை பார்த்து கேட்கிற, விளதான் உன் பிள்ளைகளா? அதற்கு அவன், இன்னும் எல்லோரும் கிளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் ஈசாக்கை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவங்க வரமட்டு நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவனை அபிஷேகம் பண்ணு, தாவீதை ஆளுகை செய்யும்படியான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அதிகாரத்தின் அழைப்பை கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைகளாகுமே என்று சொல்றாரு. நாம் அவருடைய பிள்ளைகளாம், அவருடைய சுதந்திரராமே. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லை. கிருபை, தேவனுடைய கிருபை பாருங்க. அவருடைய கிருபை அளவிட முடியாத கிருபை. ஆண்டவருடைய சேவைக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பணிக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு விசை நம்ம எண்ணி பார்ப்போம். தேவன் நம்முடைய வாழ்விலே 2 காரியங்களை அவர் அழைத்து நமக்கு தருகிறார். ஒன்று ஆசீர்வாதம் தருகிறார். அழைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அழைத்தவர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு நம்மை பயன்படுத்துகிறார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, நமக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். அழைத்தவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய கரத்தின் கீழாய் நாம் அடங்கி இருப்போமானால் உயர்த்துவார், உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எல்லாவற்றுக்கும் விலக்கி காப்பார். பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே அதிகமாய் தொற்று பரவி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வீடுகளிலே இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் இதற்கான காரியங்களுக்காக தேசத்துக்கு ஜெபிக்கும். அதுதான் தேவை. இந்த கொரோனா தொற்று பரவுது பாருங்க. தேசத்தில் தேவன் தாமே அப்படிப்பட்ட காரியங்களாலே மக்கள் மடிந்து போகாதபடிக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிப்போம். குடும்பங்களில் பாதுகாப்போடு இருங்க. நல்ல சூடான அங்கே டீ மற்றும் தண்ணீர் இவைகளை குடிங்கள். இன்னும் டாக்டர் சொல்றாங்க நீராவி அதை எடுக்க வேண்டும் என்று சொல்றார். நீராவியை வாயிலே மூக்கின் வழியாக எடுத்து ஆவி பிடிக்கணுங்கிறாங்க. நல்ல தண்ணி குடிக்கணும், ஹீட் வாட்டர் குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. காய்ச்சல் இருந்தால் உடனே நீங்க அதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். அறிவுரைகளை டாக்டர்கிட்ட கேளுங்க.
தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். பயப்படாதிருங்க. எல்லா நாளும் நம்ம பார்க்குற போது, செய்திகள்லாம் பார்க்கும்போது பயப்படுறோம், திகைச்சு போறோம். ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ தெரியலையே. விசுவாசிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா உன்னதமுள்ள தெய்வமே, எங்களை ரட்சித்து எங்களை அபிஷேகித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் உம்முடைய கிருபையினால் வாழுகிறோம். எங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா. இந்த தொலைக்காட்சியின் வழியாய் தன்னுடைய குடும்பங்களில் வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை செய்யும் ஆண்டவரை. விசேஷமாக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆட்சிக்காக நமக்கு சோதரம். ஒரு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக நமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆளுகையை கர்த்தர் அழைத்து ஏற்படுத்துகிறவர் அல்லவா, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்லவா. எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அதிகாரங்கள் எல்லாம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது அல்லவா. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யாகவே என் தேவன் பெரிய காரியங்களை இந்த வாழ்விலை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து நம்புகிறோம். நீரே எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து எங்களை ஆண்டு கொள்ளும். ஜனங்கள் கர்த்தருடைய அண்டையிலே திரும்பவும் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்கள் மூலமாய் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்கிற எல்லார் மீதும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக பாதுகாப்பு இறங்கட்டும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். தேவன் அவர்களுக்கு இரட்சகராய் பரிகாரியாய் இருந்து வழி நடத்தும். பயங்கள் எல்லாம் எடுத்து போடு. பயப்படுத்துகிற சத்துருடைய கிரியைகளை தகர்த்து போடு. வசனத்தினால் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆராதனையில நிறைவு பாடலாக ஒரு பாடலை அவர் சேர்ந்து பாடுவோம். நல்ல ஒரு அர்த்தம் இல்ல, ஒரு ஆவிக்குரிய பாடல். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. இந்த பாடலை நம் யாவரும் இணைந்து பாடும். சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. எந்துயர தொனியோ இதை யார் இன்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே
பிரியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவே ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல தொலைக்காட்சியின் வழியாய் எங்களோடு கூட ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் போடு கூட வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.